ரோட் சைட் காளான் எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரில. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டா திரும்ப சாப்பிட்ணும் போல் இருக்கும். அந்த ரோட் சைட் காளான் வந்து நம்ம வீட்டில் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு எவ்வளோ மஷ்ரூம் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக கோஸை கட் பண்ணி சேர்த்துட்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் தனி மிளகாப்பொடி ஒரு அரை ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது ஓரளவுக்கு பிசைஞ்ச உடனே பக்கோடா பதத்துக்கு வர்ற மாதிரி இதுக்கு தேவையான அளவு கடலை மாவு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு, நம்ம வந்து இது வந்து ஆக்சுவலாக எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம பக்கோடாலாம் போட்டு எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எடுக்கணும். நான் கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷன் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இதே வந்து ஏர் ஃப்ரை பண்ண போகிறேன். ஏர் ஃப்ரை வந்து நம்ம வந்து கீழே பிளேட்டை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு, இது கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி கிள்ளி வச்சுட்டு, ஒரு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணால் ஏர் ஃப்ரை ஆகிடும். ஏர் ஃப்ரை பண்ண வேண்டான்றவங்க நல்ல எண்ணெயில் வந்து நல்லா பொரித்து எடுத்தால் பக்கோடா பதத்துக்கு வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு சாஸ் செஞ்சுக்கலாம். சாஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா காஷ்மீர் மிளகா பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம மஷ்ரூம்க்கான சாஸு. ஸோ அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சாஸை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினோடனே கொஞ்சம் நேரம் ஆனோடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிடலாம். நம்மளோட ஏர் ஃப்ரை பண்ண மஷ்ரூமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா வதங்கின உடனே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி அந்த கடாயில் சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலக்க நல்லா திக்காகிடும். இப்போ வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிட்டு, மஷ்ரூம் வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, தண்ணி ரொம்ப கம்மியாகவும் இருந்துட வேண்டாம். ஸோ இது நல்லா கட்டியாக வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுது இதில் சேர்த்துக்கலாம். ஊற்று போட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை மேலே தூவி சர்வ் பண்ணலாம். இது கூட வந்து அந்த கார்ன் சிப்ஸும் வறுத்து போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் கார்ன் சிப்ஸ் சேர்த்துக்கல. ஸோ இது டேஸ்ட் சூப்பராக